அண்ணே என்ன இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா போட்டிருக்காங்க. இப்பதான் ஆர்டர் வந்துச்சு. என்ன வாழ்த்துங்க அண்ணே. என் தம்பி கலெக்டரா? ஏ மாயாண்டி, ஏ பேச்சியம்மா, ஏ பெருசு மகள், என் தம்பி கலெக்டர் இல்ல. தம்பி, என் தம்பி கலெக்டர். என்ன தியாகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? சொல்லுறேன், என் தம்பிக்கு வேலை கிடைச்சிச்சுல. நான் அப்பவே சொன்னேன், அவன் வலது கைய பார்த்து டாக்டர் ஆவான்னு. டாக்டர் இல்ல, கலெக்டர். இடது கையில் அப்படி இருக்கோ என்னமோ. என் தம்பி, நீங்க கலெக்டர் பதவி ஏற்ற உடனே உங்களுடைய முதல் திட்டம் என்ன? என்னோட முதல் திட்டம் பொய் ஜோசியம் சொல்றவங்கள ஒழிக்கிறது தான். ஆரம்பத்திலே நம்ம தலையில கை வைக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல திட்டம். ஏன் தியாகு, உன் தம்பி உன் ஆசைப்படியே கலெக்டர் ஆயிட்டான். இனிமேலாவது நீ கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? இனிமே எனக்கு எதுக்குங்க கல்யாணம்? என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அண்ணே விளையாடுறீங்களா? முதல்ல உங்களுக்கு தான் கல்யாணம். இல்ல உனக்கு தான். இல்ல உங்களுக்கு தான். இல்ல உனக்கு தான். உங்களுக்கு தான். ஏன்பா நீங்க அடிச்சுக்கிறீங்க? இதுக்கு ஒரு வழி சொல்றேன். 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பாக்குறேன். 2 பேருக்கும் ஒரே பொண்ணா? என்ன விளையாடுறீங்களா? அட அது இல்லப்பா, ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஜோசியரே சொன்னா கேளுங்க, எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. ஜோசியரே, எனக்கு வரப்போற மனைவி என் தம்பி மேல பாசம் இல்லாம எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன் வேணான்னு. ஆமா ஜோசியரே, அண்ணன் சொல்றதான் கரெக்ட். அதே மாதிரி எனக்கு வரப்போறவங்களும் குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்ணிட்டா அதான் எனக்கும் கல்யாணம் வேணாம். அட என்னப்பா புரியாத ஆளா இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் 2 நல்ல பொண்ணுகளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க அளவுக்கு நல்லவங்க கிடைக்க மாட்டாங்களா? என்னென்ன ஜோசியரே, கல்யாணம் வேணாம் வேணாம். இந்த பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். பெரியவன், நான் சொல்றேன் கேளுங்கப்பா. இவர் ஜோசிய மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர நினைக்கிறேன். 2 பொண்ணுகளையும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதான் அண்ணன் தம்பியா இருக்கிற குடும்பத்துல கொடுத்துட்டா எனக்கும் போய் வந்து பாத்துக்க சௌரியமா இருக்கும். ஏன் விருப்பப்படியே ஜோசியரும் மாப்பிள்ளையில கொண்டு வந்துட்டாரு. கணேஷ், இவங்கள மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இவருக்கு ஜலதோஷம் வந்தா அவர் தும்முவாரு, அவருக்கு அரிப்பு வந்தா இவர் சொரிவாரு. அவ்வளவு ஒற்றுமையான குடும்பம்னு சொல்ல வந்தேன். என்னங்க, எங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். அதான் எங்களோட ஆசை. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எங்களோட 2 பொண்ணுங்களும் ஒத்துமைன்னா ஒத்துமை, அப்படி ஒரு ஒத்துமை. எங்க கீரியும் பாம்பும் போல இருந்துருவாங்களோன்னு பயந்தோம். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்போம். சரி சரி, நேரமாச்சு. மாப்பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க சம்சாரத்தை கூப்பிடுங்க, உங்க பொண்ணுகளை கூப்பிடுங்க. ஏங்குறேன். அட ஏங்குறேன். ஏங்குறேனா? ஏன் ஏங்குறீங்க? அப்படி ஒண்ணு இல்லைங்க. என் சம்சாரத்தை நான் அப்படி கூப்பிடுறதான் வழக்கம், ஒரு மரியாதை. அப்ப ஏங்குங்க. வாங்குறேன். கிழிஞ்சது போ. ஆனா வாங்குறேன் சீக்கிரமா. இதோ என் பக்கத்துல இருக்காள, இவதான் என் மூத்த பொண்ணு ஜெயா. விவசாய மாப்பிள்ள, இதுதான் உங்க பொண்ணு, நல்லா பாத்துக்குங்க. இந்த மஞ்ச புடவை கட்டிருக்காள, அவ பேரு செல்வி. ஜெயா பிறந்த 10 நிமிஷம் கழிச்சு இவ பிறந்தா. அப்ப 2 குழந்தைகளா? ஆமா. கலெக்டர் மாப்பிள்ள, அதுதான் உங்க பொண்ணு, நல்லா பாத்துக்குங்க. நீங்களும் ஏங்குறீங்களா? என்னங்கிறேன்? பொண்ணு மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி புடிச்சிருக்கான்னு கேளுங்கிறேன். சரிங்கிறேன். ஏங்குறேன். என்னங்க ஏங்குறேன் என்னங்கிறேன்னு ஒரே கிரைம் குடும்பமா இருக்க. அது இல்லைங்க, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மாப்பிள்ளை கிட்ட கேட்டுருங்க. உனக்கும் உன் தம்பிக்கும் பொண்ணுகளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதுதானே? சரிங்கிறேன். சரிங்க. அண்ணே ராஜு, அண்ணே, எனக்கு ஒரு மொட்டை கடைசி வந்திருக்குண்ணே. உனக்குமா? உங்களுக்குமா? உனக்கு என்ன எழுதுன்னு படி. அன்புள்ள நண்பருக்கு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் செல்வி உங்களுக்கு ஏற்றவள் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவன் விவசாயியாக இருக்க வேண்டும், எளிமையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நீங்களோ ஒரு அரசாங்க அதிகாரி, நிரம்ப படித்தவர். உங்களுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவள் உங்களை மணந்தால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடும். உங்களுக்கு ஏற்ற பெண் செல்வி இல்லை, அதே வீட்டில் இருக்கும் ஜெயாதான். முடிந்தால் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இப்படிக்கு உண்மை விளம்பி. உனக்கு எழுதின மாதிரி எனக்கு எழுதிருக்கு, ஆனா பொண்ணுங்க பேர் மட்டும் மாறி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு குழப்பமா இருக்கேன்னு. தம்பி, இந்த பொண்ணுங்க நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஏன் நிறுத்தணும்? யோ ஜோசியரே, இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கையில சொம்பு. தலையில புல்லு வேற முளைச்சிருக்கு.
ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தேன், பூமின்னு நினைச்சு புல்லு முளைச்சிருச்சு. ஜோசியரே, நல்ல இடம் பார்த்த. இந்த இடத்தை தவிர வேற இடம் கிடைக்கல. யோ, நாங்க பொண்ணை பத்தி சொல்றோம்யா. ஓ அதுவா? ஏன் பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல்? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி மொட்டை கடிதாசி வந்திருக்கு, அதனால இந்த கல்யாணமே வேணாம். அட என்னப்பா நீ, கல்யாணம்னா இந்த மாதிரி மொட்டை கடிதாசி வரத்தான் செய்யும், வதந்திகள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. பேசாம கல்யாணத்தை பண்ணிக்க. ஜோசியரே, பொண்ணுங்களையே மாத்தி சொல்லி லெட்டர் வந்திருக்கியா? மாத்திக்கிங்க, அது உங்க வசதி. அது எப்படியா? இதுல என்ன தப்பு? நீங்க கல்யாணத்துக்கு முன்னால தானே ஜோடிகளை மாத்திக்கிறீங்க. அவன் கல்யாணத்துக்கு பின்னாடியே ஜோடிகளை மாத்திக்கிறான். பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கிங்கப்பா. அதெல்லாம் வேணவே வேணாம், பின்னால பிரச்சனையா போகும். என்ன பிரச்சனை? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, உங்களுக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், ஊரே உங்களை பார்த்து சிரிக்கும். நான் போய் அந்த பொண்ணுங்க வீட்டுல சொல்லி ஜோடிகளை மாத்தி வைக்கிறேன். என்ன? போங்கப்பா, அட போங்கப்பா. என்ன போக மாட்டானுங்க, உட்கார்ந்தா தான் போவானுங்க. ஏங்குறேன் என்னங்கிற? ஜோசியர் ஜோடிகளை மாத்த சொல்றாரு, இது சரியாங்கிறேன். பொண்ணுங்களை மாத்துறதா? ரொம்ப தப்பு, வேண்டாங்கிற. சரிங்கிறேன். பொண்ணுகளை மாத்த வேண்டாம், மாப்பிள்ளைய மாத்திக்கிங்க. யோ, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறேன். இத பாருங்க, விவாகம்னா விவகாரம் எல்லாம் சாதாரணம். இத பெருசுபடுத்தினீங்கன்னா பொண்ணுகள் எல்லாம் பெருசாயிரும். அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். சொல்லிட்டேன். தாலி கட்டுறதுக்கு தேதி குறிச்சிட்டு இப்ப போய் குழப்பத்தை உண்டு பண்றீங்களே, நாங்க என்னதான் பண்ணணும் சொல்றீங்க? விவசாய மாப்பிள்ளைக்கு செல்வி, கலெக்டர் மாப்பிள்ளைக்கு ஜெயா, இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா குழப்பமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவீங்க, உங்க மாப்பிள்ளைங்க ஒத்துக்கலாம், என் பொண்ணுங்க ஒத்துக்க வேண்டாமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா விவசாய மாப்பிள்ளை வேற எங்கேயாவது கல்யாணத்தை பண்ணிட்டு போயிருவான், கலெக்டர் மாப்பிள்ளை கைய கழுவிட்டு போயிருவான். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். முடியுமா முடியாதா சொல்லியா? அட இருங்கிறேன். சரிங்கிறேன். என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஜோசியரே, எங்க பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசிக்கிறோம், இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். அப்ப மேளத்தை கொட்டிடுவோங்கிறேன். ஏண்டி எல்லாத்தையும் ரயில் பிடி மாதிரி சச்சு விடுற? ஆமா, இதுக்கெல்லாம் நான் பெத்ததா? நான் பெத்தது 4, என் சக்கரத்தி பெத்தது 4. ஆக மொத்தம் நான் தானே பெத்தேன். ஆமா, பெருசா பெத்துட்டீங்க, பேச வந்துட்டீங்க. இதுகளை எல்லாம் நான் தான் பணியோட செஞ்சு அனுப்ப வேண்டியது இருக்கு. அவ ஒருத்தி இருக்கா ஜாலியா உட்காந்துக்கிட்டு. எப்படி ஜாலியா இருக்கா? எப்படி ஜாலியா இருக்கான்னு கேக்குறேன். நான் ஒருத்தியே அடுப்படியில கிடந்து எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. ஆனா நீ மட்டும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஜாலியா மினிக்கிட்டு திரியற. அடி நீதாண்டி, அடி நீதாண்டி, போடி. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னப்பா, வீட்லயே ஸ்கூல் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல்லையா? எல்லாம் நான் பெத்ததுங்க. ஓம் பசங்களா? ஒண்ணு கூட ஓ முகஜாடியே காண. ஒண்ணு அம்மாவாசை மாதிரி இருக்கு, ஒண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கு. அம்மாவாசை மாதிரியா இருக்கிறது என்னது? பௌர்ணமி மாதிரியா இருக்கிறது இவ இது. அப்ப என்னோடது 3ஆம் பிறை மாதிரியா இருக்கிறது ஒன்னது. நிலா குடும்பம் போல் இருக்கு. எல்லாம் ஒன்னால வந்ததுயா? ஏயா இவளுகளை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுதா? நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்லு? இன்னொரு பொண்ணு இருக்கு, 3ஆம் தரமா கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். அத நேரம் கழிச்சு விட்டீங்களே. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு டவுன் கூட்டிட்டு போ. ஏன் இங்க படிச்சா ஆகாதோ? டவுன்ல தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷனா? இங்கிலீஷ் கிழிஞ்சது. சரி சரி, கூடைய கொண்டாந்து இதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போ. எந்திரிக்கடா. ஏயா, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போற? பின்ன வியாபாரம் பண்ண கூட்டி போறேன். அப்போ